السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم أوصيكم نفسي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن المجيد وإذا قلتم فاعدلوا صدق الله العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரச்சித்து நேர்வழி காட்டிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்துக்கு நேர்வழி காட்ட வந்த அனைத்து இறைத்தூதர்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றக்கூடிய நல்லோர் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த தர்பியாவுடைய வகுப்பிற்கு கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் குறைநிலை விட்டு பிரார்த்திப்பதாக ஆரம்பம் செய்கின்றேன். நாம் எப்படி அல்லாஹுடைய இல்லத்தில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோமோ, இதே போன்ற நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றவராக நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் ஜனத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு குறை காணும் கண்ணாடியை கலற்றுங்கள் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டேன். இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், என்னுடன் படித்த என்னுடைய மாணவர்கள், குறிப்பாக பெண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் என் மீது இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டுன்னு சொன்னால், எதை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு பயான் பண்ணால் அதில் 1008 குறை, ஒரு ஸ்பீச் கொடுத்தா அதில் குறை, குரான் ஓதுனா அதில் குறை. பிள்ளைங்க மாணவர்கள் மண்டையாட்டுறாங்க, கரெக்டாக சொல்றீங்க. அந்த விஷயத்தை என்ன சொல்லிட்டே இருக்காங்க. நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேன், குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சில ஹதீஸ்களும் சில குரான் வசனங்களும் என்னுடைய இதயத்தை மோதுவதின் காரணமாகத்தான் நாம் குறை சொல்லிக் கொண்டிருக்கணும். ஆகவே இந்த தர்பியாவில் என்னை திருத்திக் கொள்வதற்காக வேண்டிதான் இந்த தலைமை நான் எடுத்துக்கிறேன். மெயின் அதுதான், குறை காணும் கண்ணாடியை கலட்டுங்கன்னு சொல்வது. இனி குறை சொல்லக்கூடாது, இனி எது நடந்தாலும் கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது என்பதாக அல்ல, குறையாக இருக்கும்போது அதை சொல்லக்கூடிய விதத்திலே சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னால், என்னுடைய சகோதரர்கள், அது இயக்க தோழர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அஜித் பேண்ட் போட்டாரு, அஜித் ஷூ போட்டாரு, அஜித் டிஷர்ட் போட்டாரு, அஜித் ஜுப்பா போட்டு பேண்ட் போட்டு ஜும்மா பயன் பண்றாரு. இப்படிப்பட்ட பல குறைகள் மீது சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கணும். ஆகவே இந்த இரண்டு பக்கமும் இது சாட்டையடியாக அல்லது இரண்டு பக்கமும் ஒரு விடையாக இருக்கணுக்காக தான் தலைப்பை நாம் எடுத்திருக்கின்றேன். பொதுவாகவே அல்லாஹு தஆலா மனிதனை அறிமுகப்படுத்தும் போது ஹுலிகல் இன்சானு தஈஃபா என்பதாக அறிமுகப்படுத்துகின்றான். நாம் மனிதனை பலவீனமாக படைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான் ஹுலிகல் இன்சானு அஜூலா, மனிதன் மிகவும் அவசரக்காரனாக இருந்து கொண்டிருக்கின்றான். ஏதாவது ஒன்று நினைச்சா டக்குன்னு நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறான். அதில் நானும் ஒன்று தான். நான் நினைப்பேன் எல்லாமே பர்ஃபெக்ஷனாக இருக்கணும். பிள்ளைங்க ஓதுறதா இருக்கட்டும் அல்லது பயானாக இருக்கட்டும் வகுப்பாக இருக்கட்டும், நம்ம சரியான முறையில் எடுக்க வேண்டும், ரிசல்ட் சரியாக வர வேண்டும் நான் எதிர்பார்ப்பேன். ரிசல்ட் வராத போது தான் நமக்கு சற்று கோபம் வந்து நாம் அது மீது நாம் குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த குறை சொல்லக்கூடிய பழக்கம் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. மிருக இடத்திலும் இருக்குது, தெரியுமா? மிருகம் இருக்கு இல்லையா, அது கூட இருக்கு குறை சொல்ற பழக்கம். நீங்க போடக்கூடிய உணவு சரியில்லைன்னு வச்சுங்களேன், உங்களை கண்டுக்காது. நீங்க போடுற உணவு நல்லா இருக்கும் போது உங்களை எப்போது பார்த்தாலும் ஓடி வரும். என்னுடைய மனைவி அவர்கள் பூனி எங்கு பார்த்தாலும் சரி, அது மக்காவில் பார்த்தாலும் சரி துபாயில் பார்த்தாலும் சரி எங்கு பார்த்தாலும் சரி, உடனடியாக ஒரு பாலை வாங்கி பொடி ஊற்றிடுவாங்க. அதனால பார்த்து சொன்னா, வெளிநாடு சென்றிருக்கும் போது அந்த பூனை அவளை பார்த்த உடனே ஓடி வருகின்றது. உடனே சொன்னாங்க, பால் வாங்கிட்டு வாங்க, ஃபுட்டு வாங்கிட்டு வாங்க, பூனை கொடுக்கணும் என்பதாக. இது ஒரு நல்ல பழக்கமாக இந்த சாலையில கூட சரி, இந்த சாலையில் அவங்க சென்றாங்க சொன்னா பூனை எங்க பார்த்தாலும் ஓடி வந்துடும் அவங்கள. அப்போ நாம் கொடுக்கக்கூடிய நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை மிருகங்கள் கூட நன்றாக இருக்கும்போது மதிக்கின்றது, நன்றாக இல்லை என்று சொன்னால் நம்மை கண்டு அது குறைக்கின்றது. நாய் இருக்கு இல்லையா, நாய் நம்ம பார்த்தா குறைச்சிட்டே இருக்கும். அதுக்கு தொடர்ந்து பிடிச்ச உணவு நீங்க கொடுத்தீங்க சொன்னா அது உங்களுக்கு கட்டுப்படும். அதே போன்றுதான் மனிதர்களும். ஆகவே இந்த குறை சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது விட்டுவிட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு எனக்கு எடுத்துக்கொண்டேன். ஆகவே தான் முதலில் சொன்னேன், ஊசிக்கும் நப்சி அவ்வளம்பி தக்குவல்லா. நபிகள் நாயகம் சொன்னார்கள், முதலில் உங்களுக்கு நீங்கள் அல்லாஹுடைய அச்சத்தை நீங்கள் கொண்டு வந்து கொள்ளுங்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஆகவே இந்த குறை சொல்லக்கூடிய பழக்கம் இருப்பதன் காரணமாக என்ன ஆகுதுன்னு சொன்னால், எதை பார்த்தாலும் குறையாகவே தெரியும். எதை பார்த்தாலும் பள்ளிவாசல் வந்து சொன்னா மேட் சரியில்லை, பள்ளிவாசல் வந்து சொன்னா ஃபேன் தூசியா இருக்கு,
மதரசா போன சொன்னா ஒரே குப்பையா இருக்கு, மாணவர்கள் ஒழுங்காக அமர்ந்திருக்கவில்லை, பயானை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா சரியா பேசல என்பதற்காக வேண்டி குறைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வைதா குல்தும் ஃபஅதிலு, நீங்கள் பேசும்போது நீதியாக பேசுங்கள். அப்போ குறை இருக்கும் போது அந்த குறையை நாம் என்ன செய்ய வேண்டும், சுட்டி காட்ட வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஆகவே குறையை தேடிக்கொண்டே திரிவதும் மிகப்பெரிய குற்றம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுது அமர்ந்திருக்கின்றார்கள். சஹாபாக்கள் நபிகள் நாயகத்துடைய காதிலே சில விஷயங்களை சொல்லுகின்றார்கள். இப்படி அப்படி இப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கேட்டுட்டு ஒரு பயான் பண்றாங்க. தோழர்களே, உங்கள் அனைவரையும் நல்ல பார்வையோடு நான் பார்க்க ஆசைப்படுகின்றேன். உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் குறை சொல்லிவிட்டால் அவரை பார்க்கும் போது அதே குறையோடு தான் நான் பார்ப்பேன், இல்லையா? அப்போ நம்ம ஒருத்தருடைய நலவை சொன்னா, இவர் தொழ வராரு, இந்த மாணவன் ஃபஜ்ர் தொழ வராருன்னு சொல்லும் போது அதை பார்க்கும் போது அவர் ஃபஜ்ர் தொழக்கூடிய மாணவர் என்ற ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடு பார்ப்போம். அதே சமயம் அவர் ஃபஜ்ர் தவிர மற்ற தொழுகைக்கு வரமாட்டாரு என்பதாக குறை சொல்லும் போது, ஏன்னா ஃபஜ்ர் தொழுகை தவிர தொழுகை இல்லையா என்ற கேள்வி நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம். ஆகவே நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களுடைய குறைகள் இன்னும் சொல்லிக் கொள்ளாதீர்கள் என்பதாக சொன்னார்கள். காரணம் என்று சொன்னால், நான் நல்ல பார்வையோடு பார்க்க ஆசைப்படுகின்றேன். சகோதரர் ஹபீப் சொல்லும்போது சொன்னாங்க, உணவை குறை சொல்வதை குறித்து அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள். இது குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அவர்கள் சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் உணவை குறை சொன்னதே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். காரணம், அவங்க மனைவி அவ்வளவு அழகா சமைச்சு கொடுத்துருக்காங்க. அது நோட் பாயிண்ட், சரிங்களா? நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய உணவை குறை சொன்னதே இல்லை. பிடித்தால் சாப்பிடுவார்கள், பிடிக்கவில்லை என்று சொன்னால் விட்டு விடுவார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா, அவங்களுடைய மனைவி நல்ல முறையில் சமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். நம்ம சகோதரருடைய மனைவியை சொன்னதை போன்று நல்லா சமைச்சு கொடுத்திருக்காங்க. நம்முடைய மனைவியும் நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா ஃபுட்டும் பிடிக்காது இல்லையா ஒரே நேரத்தில். சில பசங்களை பார்த்தோன்னு வச்சுங்களேன், என் மகன்லாம் தோசையை பார்த்த உடனே கடுப்பாயிடுவான். என்ன சொன்னா, அது சாப்பிட்றதுக்கே எனக்கு ஐடியா வரமாட்டேங்குது என்பதாக. ஆக இப்படி சில பேருக்கு சில உணவுக்கு பார்த்த உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க, சரிங்களா? சில பேருக்கு உப்புமா பார்த்தாலே அது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல என்பதாக சொல்வார்கள். ஆனால் அது இல்லாமல் எத்தனையோ பேர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். ஆகவே நாம் அதற்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே ஒருபோதும் நாம் குறை சொல்லக்கூடாது. அதுவும் குறிப்பாக உணவில் நாம் ஒருபோதும் குறை சொல்லவே கூடாது. ஏன்னு சொன்னால், நாம் உழைப்பதும் வாழ்வதும் நாம் வணங்குவதும் எல்லாம் எதற்காக? அல்லாஹுக்காக. அந்த அல்லாஹை நல்லபடியாக வணங்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு உணவு தேவை. ஆகவே உணவை ஒருபோதும் நாம் குறை சொல்லக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறுவர் நீண்ட நாளாக வேலை சென்றிருந்தார். அவர் பேர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சில நாட்கள் கழித்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டது, நீங்கள் ரசூலுல்லாஹி எவ்வளவு வேலை பார்த்தீங்க? அவர் சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் வேலை பார்த்திருப்பேன் நினைக்கிறேன். உடனே அந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், ரசூலுல்லாஹி நீங்க 10 வருஷம் வேலை பார்த்தீங்களே, உங்களை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு குறை சொல்லியிருக்காங்களா, அல்லது திட்டியிருக்காங்களா, சீன்னு சொல்லியிருக்காங்களா என்று கேட்கும்போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் 9 ஆண்டுகள் பணிவிடை செய்திருக்கின்றேன். ஒருபோதும் ஏன் இப்படி செய்தாய், ஏன் செய்தாய் என்பதாக ஒருபோதும் கேட்டது இல்லை என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார். சற்று யோசித்து பாருங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்போம் என்று சொன்னால், நம்ம வீட்டில் வேலை செய்யணும்னு கேட்டோம்னு சொல்லிங்களேன், வேற இன்னொரு வேலைக்காரன் கேட்பாங்க, அந்த பாய் வீட்டில் எப்படி? அந்த பாய் வீட்டில் எது செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க. நம்ம பாத்திரத்தை கழுவி வச்சாலும் திருப்பி கழுவி வைன்னு சொல்லுவாங்க, நம்ம மாப் போட்டு வச்சாலும் திருப்பி போட சொல்லுவாங்க என்பதாக நம்மை குறித்து அவர்கள் குறை சொல்வார்கள். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்களோ இதே போல் நாம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக குறை எல்லோரிடத்திலும் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த குறையை நாம் கண்டால் சொல்லவே கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. மாறாக குறையை கண்டால் அமைதியாக இருக்கணும் என்பதாக அல்ல, ஒவ்வொரு குறைகளையும் நுட்பமாக நாம் தேடிக்கொண்டு தெரியக்கூடாது. ரொம்ப டீப்பா என்ன செய்யறது, அப்படி தெரியக்கூடாது. நான் எனக்கு எச்சரித்துக் கொள்கின்றேன், யார் அப்படி குறைகளை ரொம்ப நுட்பமாக ஆழமாக கவனித்து எடுக்கின்றார்களோ, நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய குறைகளை அல்லாஹ் அப்படி பார்ப்பான், நம்முடைய குறைகளையும் அல்லாஹ் அப்படி நுட்பமாக கவனிப்பான். அப்படி கவனிக்கும் போது நம்முடைய கதை முடிந்துவிடும், நாம் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. அல்லாஹு மஹாசிபுனி ஹிசாபை யஸீரா, அல்லாஹ் நம்முடைய கேள்வி கணக்களை லேசாக்கட்டும். ஆக நபிகள் நாயகம் சொல்லியிருந்த ஒரு பண்பாடு என்னவென்று சொன்னால், நீங்கள் நுட்பமாக குறையை தேடிக்கொண்டு தெரிய வேண்டாம். பகிரங்கமாக வெளியே தெரியக்கூடிய குறைகளை என்ன செய்யுங்க, சரி செய்யுங்க. குறை இருந்து கொண்டிருக்கும். ஆகவே அந்த குறைகளை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்ல வேண்டும். அதையும் அல்லாஹ்வுடைய நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். என்ன சொல்லித்தாங்க சொன்னா, ஒரு குறையை கண்டால் அதை நளினமான சொற்களால் எடுத்து கூற வேண்டும்.
அதை பொதுப்படையாக கூறாமல் வெளிரங்கமாக கூறாமல் தனியாக அழைத்து நாம் அந்த குறையை நாம் சுட்டி காட்டலாம். இது நபிகள் நாயகத்துடைய ஒரு பண்பாடாக இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிறைய சஹாபாக்கள் சிறு சிறு பிழைகளை செய்யும் போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் கண்டித்திருக்கின்றார்கள். ஒரு முறை ஒரு நபித்தோழர் ஒழு செய்து கொண்டிருக்கின்றார். ஒழு செய்யும் போது குதிங்கால் காலுடைய பின்னங்கால சரியா கழுவல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சுற்றி 40க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் ஒழு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க, அந்த சஹாபியுடைய பேர் நல்லா தெரியும். அந்த பேர் சொல்லி கூப்பிட்டு இப்ப காலை சரியா கழுவுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த குறையை மக்களுக்கு மத்தியில் சொல்லி காட்டப்படும் போது அந்த சம்பந்தப்பட்ட நபர் வருத்தப்படுவார், கவலைக்குள்ளாவார் என்பதாக நபிகள் நாயகம் எண்ணி என்ன சொல்கிறேன் சொன்னால், பொது அறிவிப்பு செய்கின்றார்கள், தோழர்களே ஒது செய்யும் போது உங்கள் குதிங்கால்களை சரியாக கழுவிக் கொள்ளுங்கள். யார் குதிங்கால்களை கழுவவில்லையோ அந்த கால் நரகத்துக்கு செல்லும் என்ற எச்சரிக்கை சொன்ன உடனேயே எல்லா சஹாபாக்களும் நம்முடைய காலை பார்க்கறாங்க, எல்லாம் ஈரமா இருக்கு. சம்பந்தப்பட்ட அந்த நபி தோழர் அல்லாஹ்வை புகழ்கின்றார், காலை கழுவுகின்றார். ஆக இப்படி நபிகள் நாயகம் அவர்கள் குறையை காணும் போது பொதுப்படையாக சொல்வார்கள். ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட உள்ள பழக்கம் என்ன சொன்னா, ஒரு குறையை நாம் பொதுப்படையாக சொல்லும் போது அந்த குறை செஞ்சவர் இருக்கார் இல்லையா, அவரே நினைக்கிறார் நம்மள சொல்ல யாரையும் சொல்றாங்க நினைக்கும் போது மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க நினைப்பாங்க நம்ம செய்யல என்பதாக. அந்த குறைக்கு உள்ளானவரு இது நம்மள சொல்லல யாரையோ சொல்றாரு என்பதை நினைக்கும் போது அந்த குறை ஒருபோதும் தீர்க்கப்பட்டதாகவே நபிகள் நாயகத்துடைய வழிமுறை என்னவென்று சொன்னால், குறையை நேரடியாக போட்டு உடைக்காமல் அதை தனியாக அழைத்து நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கின்றோம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ், ஒரு முறை மதீனாவிலே 3 நபித்தோழர்கள் நபிகள் நாயகத்துடைய வீட்டு வாசல்ல பேசிக்கிறாங்க. இனிமே நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இரவு முழுவதும் வணக்க வழிபாட்டில் ஈடுபட போகின்றேன். இன்னொருவர் சொல்றாரு, நான் திருமணமே செய்ய மாட்டேன், நான் தொழுதுகிட்டே இருக்க போறேன். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் வாழ்க்கை ஃபுல்லா நோன்பு வைக்க போறேன். பேசிக்கிறாங்க, யார்கிட்டையும் சொல்லல, பேசிக்கிறாங்க. இந்த பேச்சுடைய சத்தம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் கேட்கின்றது. ரசூலுல்லாஹ்க்கு தெரியுது பேசினது யாருன்னு தெரியுது. வெளியே நீங்க பேசுனீங்க சொல்ல முடியும். ஆனால் நபிகள் நாயகம் பொது அறிவிப்பு செய்கின்றார்கள். பள்ளிக்கு சொல்கின்றார்கள், மக்களே நீங்கள் இப்படி இப்படி பேசிக் கொள்கின்றீர்கள், இனி நான் தொழுது கொண்டே இருக்க போகின்றேன், திருமணம் செய்ய மாட்டேன், நோன்பு வைக்க போகின்றேன் என்பதாக நீங்கள் பேசிக் கொள்கின்றீர்கள். நீங்கள் ஒருபோதும் அப்படி செய்யாதீர்கள். என்னை பாருங்கள், நான் தொழுகிறேன், தூங்குகிறேன், நோன்பு வைக்கின்றேன், நோன்பு வைக்காமல் இருக்கின்றேன், நான் திருமணம் செய்திருக்கின்றேன் என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் பொதுவாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் என் வழிமுறையை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என் வழிமுறையை விட்டு விடுகின்றார்களோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை. இந்த வார்த்தை எங்க கேட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம். அந்நிகாஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது வழிமுறை. ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, இது எல்லா நிக்காவையும் ஹஸரத் அரபியில் சொல்வார். அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் திருமணம் செய்த வழிமுறை, அதை விட்டுவிடுவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்பதாக சொல்லிவிட்டு அந்த மக்களுக்கு அறிவுரை சொல்கிறார்கள், என்னை பாருங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஆக எல்லா விஷயத்தையும் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு லைட்டா மூடி புரிஞ்சும் புரியாம அதே போன்று மக்களை தாக்காமல் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு செய்தியை மக்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். இதே மாதிரி சில பேர் தொழுதுட்டு இருக்கும் போது தக்பீர் கட்டிட்டு மேல மேல பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தெரிஞ்ச செய்தி வருது, சில தோழர்கள் தொழுகும் போது கான்சன்ட்ரேஷன்ல மேல மேல பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தோழருடைய பெயரெல்லாம் நபிகள் நாயகம் சொல்லப்படுகின்றது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்றாங்க சொன்னா, உடனே ஒரு பயான் பண்றாங்க. சிலருக்கு என்ன நேர்ந்தது, ஏன் தொழுகையில் நீங்கள் வானத்தை நோக்கி பார்க்கின்றீர்கள், இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய பார்வை அப்படியே நின்று விடும் என்பதாக எச்சரிக்கை செய்கின்றார்கள். அதை கேட்ட உடனே சஹாபாக்கள் என்ன செய்யணும், திருந்தணுமா இல்லையா? எல்லா சஹாபாக்கள் நம்மள சொல்லப்பட யாரோ சொல்றேன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட நபர்களை சொல்லும் போதே கவனிப்பதில்லைன்னு சொன்னால் சம்பந்தப்படாமல் இப்படி கவனிப்பார்கள். ஆகவே எல்லோரும் அப்படியே சாதாரணமாக இருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்றாங்க சொன்னா, மீண்டும் அந்த செய்தியை கேள்விப்பட்டு மீண்டும் சொல்கின்றார்கள், இப்படி செய்தால் உங்கள் பார்வை பறி போய் விடுவதாக சில பேர்களை கவனித்து சொல்லும் போது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, நம்ம தான் சொல்றாங்க என்பதாக சொல்லி திருந்தி விட்டார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறைகளை மக்களுக்கு மத்தியில் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த குறைகளை எப்படி வெளிப்படுத்துகின்றோம் அதுதான் முக்கியம். ஆகவே 3 விஷயங்கள் மையமாக, ஒருவர் தவறு செய்கின்றார் என்று சொன்னால் அந்த தவறை அவர் ஏன் செய்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அவரை அழைத்து அந்த தவறுக்குண்டான காரணங்கள், ஏன் செய்கின்றீர்கள், எதற்கு செய்கின்றீர்கள், அதுக்குண்டான தண்டனைகளை நாம் சொல்ல வேண்டும் தனியாக. அவர் அது கட்டுப்படவில்லை, உதாரணமாக புரிய வைக்கிறவங்க புரிய மாதிரி சொல்றோம், அதையும் நான் மூடி சொன்னால் புரியாது. ஒரு முஸ்லீம் பெயர் வைத்தவர் குடித்து கொண்டிருக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொன்னா, அவர் நேரில் பார்த்து குடிக்காதீங்க, குடிக்கிறது ஹராம், அல்லாஹ்வுடைய தூதர் தீமையின் தாய் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள், ஆகவே அதை செய்யாது என்பதாக சொல்ல வேண்டும். ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு. 2வது பார்க்கிறோம்,
நாம் சொன்னதை அவர் குடித்து கொண்டே கிண்டல் அடிக்கின்றார். பார்ல என்ன செய்யறன்னு சொன்னா, இந்த அஜித் சொல்லியிருக்காரு குடிக்க கூடாதான், அவர் எப்படி சொல்ற நம்மளை சொல்லலாம், நம்ம அவர் காசுல குடிக்கிறோம் என்பதாக குடித்து கொண்டே கிண்டல் அடித்துக் கொண்டிருக்கும் போது அதை கேட்ட இன்னொரு முஸ்லீம் குடிக்காரர் வந்து தகவல் சொல்றாரு, நாங்க பார்ல குடிக்கும்போது உங்களை பத்தி பேசணும், நான் சந்தோஷப்பட்டேன், என்னங்க பேசுனீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நீங்க தான் சொன்னீங்களாம்ல குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, இவர் என்ன சொல்றாரு என்பதாக பேசிக் கொள்கிறார்கள். இப்போ அடுத்தபடியாக என்ன செய்யணும் என்று சொன்னால், அதை பொதுப்படையாக நாம் ஜும்மாவிலே தெரியப்படுத்துகின்றோம். அதுவும் பேர் சொல்லாம இரண்டாவது நடைமுறை என்று சொன்னால் பொதுப்படையாக மக்களுக்கு தெரியப்படுத்துவது. இவரிடத்திலே மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நிறைந்திருக்கின்றன, சொல்லியும் திருந்தவில்லை, ஆகவே பொதுவாக மக்கள் அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்ல வேண்டும். அதையும் அவர் கேட்கவில்லை என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியில் மூன்றாவதாக அவரை ஒதுக்கி வைக்க வேண்டும். அவரோடு எந்த விதமான சகவாசம் வைத்துக் கொள்ளாதீர்கள், அவர் குடும்பத்திலே பெண் எடுக்காதீர்கள், பெண் கொடுக்காதீர்கள். காரணம், அந்த குடும்பம் அனைத்தும் குடும்ப தலைவர் குடிகாரராக இருக்கின்றார், அவருடைய பிள்ளைகளும் அவருடைய குடும்பங்களும் இதுக்கு சப்போர்ட் செய்யணும் என்று சொல்லி நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். ஆகவே ஒரு குற்றத்தை முதலில் சம்பந்தப்பட்டவருடன் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த பழக்கம் இன்று சமுதாயத்தில் குறைந்து வருகின்றது. எப்படி ஆகி போச்சுன்னு சொன்னா, யார் அவங்களுக்கு ஃபேவரா இருக்காங்களோ அவர் என்ன செய்தாலும் கண்டுகொள்வதில்லை. அதே சமயம் அவருக்கு பிடிக்காதவர் ஒரு தப்பை செஞ்சிட்டாருன்னு சொன்னா உடனடியாக என்ன செய்வாங்க சொன்னா அதை பெரிதுபடுது. என்னோட நண்பர் இமாம் சொன்னாரு, என்ன பள்ளிவாசல் நிர்வாகி எப்போ திட்டுவார் தெரியுமான்னு கேட்டார். என்ன சொல்லுங்க, எப்போ திட்டுவார்? தொழுகையில காமத் சொல்லி முடிச்சோன்னு என்ன திட்டுவார். எதுக்கு திட்டார் அப்ப சொன்னா சொல்றாரு, இமாம் அப்பதான் பிடிக்க முடியுது, காமத் சொல்லும் போது இமாம் இருக்காரு, தொழுது முடிச்சோன்னு இமாம் போயிடாரு, அதுக்கடுத்து இமாம் பிடிக்க முடியல. ஆகவே இமாம் என்ன செய்வார், தொழுது முடிச்சோன்னு திட்டுவார். உடனே அந்த இமாம் தொழுது முடிச்சு பதில் சொன்னாரு, சரிங்களா, என்னை திட்டுவதாக இருந்தால் மற்ற நாட்களில் வெள்ளிக்கிழமை இல்லாத மற்ற நாட்களில் எப்போது வேண்டுமானாலும் பள்ளியாசல் வந்து திட்டுங்க. ஏன், அவர் வெள்ளிக்கிழமை மட்டும் தான் வருவார், ஜும்மாக்கு மட்டும் தான் வருவாரு, அந்த ஜும்மா அன்னைக்கு திட்டிட்டு போயிடுவார். அப்ப அந்த இமாம் இப்படி சொன்னார், காமத் சொல்லி முடிச்சோன்னு சொன்னேன், திட்டுவதாக இருந்தால் திட்டுங்க, ஜும்மால திட்டாதீங்க, மற்ற எல்லா நாட்களும் திட்டுங்க. ஆக இப்படி குறையை நாம் கண்டு கொண்டு குறையை கண்டும் காணாமல் இருப்பது இரண்டும் இஸ்லாம் தவறு என்பதாக சொல்லுகின்றதாகவே நாம் குறைகளை துருவி துருவி ஆராயக்கூடாது, விட்டுக் கொடுக்க வேண்டும். முதலிலே இந்த குறைகளை எங்கே விட்டுக் கொடுக்கணும்னு சொன்னால் முதலிலே மனைவிடத்திலே விட்டுக் கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உங்கள் மனைவிடத்திலே எந்த குணங்கள் அதிகமாக இருக்கின்றதோ, தீய குணங்கள் அதிகமாக இருக்கிறது, 99 தீய குணம் இருக்கு, ஒரே ஒரு நற்குணம் இருக்குன்னு சொன்னால் அந்த நற்குணத்தை நீங்கள் பெரிதுபடுத்தி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்களை மதியுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஏன்னு சொன்னா மனைவிடம் சண்டை இட்டுக் கொண்டு மனைவிடம் முறைத்துக் கொண்டிருந்தால் குடும்பம் சின்ன பின்னமாகிவிடும். ஆகவே நபிகள் நாயகம் சொன்னாங்க, அனைவரிடத்திலும் குறை இருக்கின்றது, அந்த குறையில் இருக்கிற நலவுகளை நீங்கள் சிந்தியுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லியிருந்தார்கள். அதே போன்று பிள்ளைகளை நாம் எப்படி கண்டிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் சகோதரர் ஆரம்பத்தில் பேசும்போது பிள்ளையுடைய பெயரை சொல்லி அழைத்து நாம் பிள்ளையிடத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை சொல்ல வேண்டும். இந்த தவறு செய்கின்றாய், இதன் காரணமாக நாளை அல்லாஹ்விடம் பிடிக்கப்படுவாய், இது மிகப்பெரிய தவறு என்பதாக சொல்ல வேண்டும். அந்த தவறை மீண்டும் செய்யும் போது அதற்குண்டான பொருளாதார உதவிகளை நாம் நிறுத்த வேண்டும், அந்த தவறுகளை மீண்டும் செய்யும் போது நாம் எச்சரிக்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட அறிமுறையை பிள்ளைக்கு செய்ய வேண்டும். அதே போன்று மாணவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சொன்னால், ஆசிரியர் அனைவருக்குமே மாணவர்கள் நல்ல முறையில் வர வேண்டும் என்ற எண்ணம் தான் இருந்து கொண்டிருக்கும். ஆகவே மாணவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை தன்னந்தனியாக அதை அவர்கள் புரியும் வண்ணம் நகைச்சுவையோடு அவர்கள் புரியும் வண்ணம் தெளிவாக மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதை விட்டுட்டு வெறுமனே அடித்து கொண்டும் திட்டிக் கொண்டும் இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மாணவர்கள் வரமாட்டார்கள், நம்முடைய பிள்ளைகள் மீது அன்பாக இருக்க மாட்டார்கள். மனைவியே நாம் வந்து விட்டோம் என்று சொன்னால் உடனடியாக வந்துட்டார்ப்பா ஒருத்தர் என்பதாக சொல்லி அவர்கள் பயந்து கொள்வார்கள். ஆகவே அல்லாஹுடைய தூதருடைய வீட்டில் எப்படி இருந்தது என்று சொன்னால், அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்தால் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்கள் ஒட்டகத்தின் ஆட்டிலே பால் கறப்பார்கள், தம்முடைய காலணிகளை செருப்புகளை தேய்த்துக் கொள்வார்கள், ஆடைகளை துவைத்துக் கொள்வார்கள், வீடுகளை சுத்தம் செய்வார்கள். எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வேலை செஞ்சே இருப்பாங்க. அதே சமயம் பாங்கு சத்தம் வந்துவிட்டால் வீட்டுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லாத போல் நடந்து கொள்வார்கள். ஆகவே நாம் வீட்டில் இருக்கும்போது, கணவனாகிய நாம் வீட்டில் இருக்கும்போது நம்முடைய மனைவி உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருந்தால் அது நல்ல குடும்பம். ஆகவே நாம் வகுப்பறையில் இருக்கும்போது உள்ளபடியே மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நல்ல ஆசிரியர். நாம் பள்ளியில் இருக்கும்போது உள்ளபடியே மஹல்லா மக்கள் சந்தோஷமாக இருந்தால் ஒரு நல்ல இமாமாக இருக்க முடியும். ஆகவே குறைகளை கண்டுகொண்டு குறைகளை நாம் திருத்தக்கூடிய பணிகளில் சற்று கவனம் தேவை என்பதை இந்த நூலாசிரியர் பலவிதமான சம்பவங்களை சொல்லி கொண்டிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக இறுதியாக
ஒரு பள்ளி இமாமாக இருக்கக்கூடியவர்கள் மஹல்லாவுடைய மக்கள் மீது நலனுக்காகத்தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் கூடுதலாக அவர்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது. பள்ளியுடைய இமாமுக்கு கூடுதலாக பொறுப்பு இருக்கின்றது. அதே போன்று குடும்ப தலைவருக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே கூடுதலாக இருக்கக்கூடியவர்கள் அந்த குறையை கூடுதலாக பார்க்காமல் அவர்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்லது வாய்ப்பை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. இனி மக்களுடைய குறைகளை தேடிக்கொண்டு தெரியாமல் நம்முடைய குறைகளை தேடி தெரிந்து கொண்டு நாம் திருத்தி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.